சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம் அன்புள்ள ஓட்டுநர் நண்பர்களே, இது இளன் டு டிரைவர் சேனல். நான் உங்கள் இளஞ்செழியன். நான் கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ நம்ம சிஸ்டம் வைஸ் உள்ளே போக போகிறோம். இதில் முதல் சிஸ்டம் என்ஜின், அதாவது சக்தியை உருவாக்கும் முதல் அமைப்பு, ஒரு ஆட்டோமொபைல் இருக்கக்கூடிய முதல் அமைப்பு என்ஜின். ஒரு என்ஜின்ல எப்படி சக்தி உருவாக்கப்படுது? சரி, அதாவது நிறைய கிளாசிஃபிகேஷன் பிரிவுகள் நிறைய இருக்கு, நிறைய விதத்துல வகைப்படுத்தலாம். இதை எந்த அளவுக்கு எப்படி கொண்டு போறதுன்றது எனக்கு கொஞ்சம் நிறைய தடுமாற்றமாவே இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்ல முயற்சி பண்றேன். ஒரு என்ஜின்ல எப்படி சக்தி உருவாக்கப்படுது அப்படின்னா, முதல்ல அடிப்படையில ஒரு சிலிண்டர்னா ஒரு உருளை போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த சிலிண்டருக்கு மேல ஒரு ஹெட், அதை மூடி மாதிரி ஒரு அமைப்பு. இதுல ஒரு இன்லெட் வால்வ், ஒரு எக்ஸாஸ்ட் வால்வ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. வால்வ்ஸ் இன்லெட், இது எக்ஸாஸ்ட். இன்லெட்னா உள்ள போறது, எக்ஸாஸ்ட்ங்கிறது வெளியே வருது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு சிலிண்டர் உருளை. இதுல ஒரு பிஸ்டன், இந்த பிஸ்டன்ல இருந்து வரக்கூடியது ஒரு கனெக்டிங் ராடுன்னு சொல்லுவாங்க. கனெக்டிங் ராட்னா ஒரு இணைப்பு, ஒரு ராட் கனெக்ட் பண்ணுறது. இது ஒரு கிராங்க் ஷாஃப்ட் இப்படி இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு சக்தி எப்படி உருவாக்குது, ஒரு இன்ஜின் சக்தியை உருவாக்குதுன்னு சொல்லல, தனக்குத்தானே சக்தியை உருவாக்கக்குள்ள ஒரு அமைப்புல எப்படி சக்தி உருவாக்கப்படுகிறது அப்படின்றத பார்ப்போம். நான் முதல்ல என்ஜின் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போது அதுதான் சக்தி உருவாக்கும் அமைப்புன்னு சொன்னேன். அதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சிஐ என்ஜின், எஸ்ஐ என்ஜின் சொன்னேன். கம்ப்ரஷன் இக்னிஷன், பெட்ரோல் இக்னிஷன், ஸ்பார்க் இக்னிஷன். கம்ப்ரஷன் இக்னிஷன்ல எரிபொருள் உபயோகப்படுத்துகிற எரிபொருள் டீசல், ஸ்பார்க் இக்னிஷன்ல பெட்ரோல் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா? சரி, இப்போ அந்த சக்தியை உருவாக்குகின்ற அந்த அமைப்புக்குள்ள, அந்த சிலிண்டருக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது பெட்ரோலோ டீசலோ உள்ள போகுது இல்லைங்களா? அது ஒரு கெமிக்கல் தான். அந்த கெமிக்கலை ஒரு எரிய செய்யறதுனால ஒரு வெடித்தல் நடக்க வைக்குது. அதுதான் அந்த கெமிக்கல் எனர்ஜி தான் ஒரு ஃபயர் ஆகும்போது மெக்கானிக்கல் எனர்ஜியா எந்திர ஆற்றலாம் மாற்றப்படுது. கெமிக்கல் எனர்ஜி ஒரு ரசாயனம். பெட்ரோல் டீசல்ன்றது ஒரு ரசாயனம், ஒரு கெமிக்கல். அத ஃபயர், ஒரு வெடித்தல், எக்ஸ்ப்ளோஷன், அது நடக்கும்போது அந்த கெமிக்கல் எனர்ஜியானது மெக்கானிக்கல் எனர்ஜியா மாற்றும். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் நம்ம வாகனத்தை நகர்த்த பயன்படுது. மெக்கானிக்கல் எந்திர ஆற்றல். புரியுதுங்களா? சரி, அது எப்படி நடக்குதுன்றதான் இன்னும் கொஞ்சம் சொல்ல போறேன். ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு அமைப்புல ஒரு பிஸ்டன் இருக்கு. அதுல இன்லெட் வால்வ், எக்ஸாஸ்ட் வால்வ் இருக்கு. இப்போ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பிஸ்டன் முதல்ல மேலேருந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் க்ளோஸா படிப்படியா உள்ள ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே நீங்க புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. முதல்ல பிஸ்டன் மேலேருந்து கீழே வருது. அப்படி வர்ற செயலை முதல்ல சக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல பிஸ்டன் மேலேருந்து கீழே வருது. இப்போ 2 வால்வும் முதல்ல மூடிக்கிட்டு இருக்கும் இனிஷியலா ஆரம்பத்தில். இப்போ பிஸ்டன் மேலேருந்து கீழே வருது, சக்ஷன் அந்த செயல். அப்போ இந்த இன்லெட் வால்வு கீழே திறக்குது. இப்படி இப்படி போகும், திறக்கும். அப்போ இது வழியா ஒரு கம்ப்ரஷன் இக்னிஷனா இருந்தா, டீசல் என்ஜினா இருந்தா, இது வழியா அந்த ஏர்ஃபில்ல இருந்து வரக்கூடிய சுத்தமான காற்று இது வழியா உள்ள வரும். சரிங்களா? சப்போஸ் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள், அதாவது ஸ்பார்க் இக்னிஷன் வெஹிக்கிளா இருந்தா பெட்ரோலும் காற்றும் கலந்த கலவை மிக்சரா உள்ள வரும். சரிங்களா? இப்போ அதுக்குள்ள நம்ம அதிகமா போகாம ஒரு சக்தி எப்படி உருவாகுது அப்படின்றத முதல்ல பார்க்கறோம். இப்போ முதல்ல ஒரு காற்று மட்டும் உள்ள வரதா வச்சுக்கோங்க. அப்போ இந்த இன்லெட்டோட திறக்கும் பொழுது ஏர் ஃபில்டர் இருந்து வரப்பட்ட காற்று இன்லெட் மேனிஃபோல்டு வழியா இது வழியா உள்ள வருது. அப்போ பிஸ்டன் மேல இருந்து கீழே வருது. இப்போ இது டாப் டெட் சென்டர், இது ஒரு பாட்டம் டெட் சென்டர் வச்சுக்கோங்க. மேல இருந்து பிஸ்டன் இது வழியா இந்த லெவலுக்கு இப்படி கீழே வரும்போது முழுவதும் காற்று இந்த இடம் ஃபுல்லா ரொம்புது, நிறைய சக்ஷன். சரிங்களா? கீழே வந்த பிஸ்டன் அப்போ இந்த கிராங்க்ஷாஃப்ட்ன்றது ஒரு அரையை இப்படி சுத்தி இருக்கும். இங்க இருக்கிற கிராங்க்ஷாஃப்ட் இப்படி மேல இருக்கும்போது டாப்ல இருக்கும்,
அப்போ அப்படியே நகர்ந்து வரும்போது கொஞ்சமா கீழே வருது இல்லைங்களா? அப்போ இது ஒரு அரை சுத்து சுத்தும் போது பிஸ்டன் அதிகபட்சம் கீழே வந்துடும். இதை வந்து டாப் டெட் சென்டர்னுவாங்க, இதை வந்து பாட்டம் டெட் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிஸ்டன் முழுமையா கீழே வந்ததும் முழுமையா காற்று புரிஞ்சிருக்கும் உள்ள ஃபுல்லா. கீழே வந்த பிஸ்டன் அகைன் மறுபடியும் மேலே போகும். அப்படி மேலே போகிற இந்த செயலுக்கு பேரு கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். கீழே வந்துட்டு மேலே போகுது இல்லையா? அப்போ அந்த இன்லெட் வால்வும் ஏற்கனவே எக்ஸாஸ்ட் வால்வும் மூடி இருக்கு, அதே போல இன்லெட் வால்வும் மூடி இருக்கு, திறந்திருந்த வால்வும் மூடிக்கும். அப்போ இதுல வந்து இது இவ்வளவு தூரத்துக்கு உறிஞ்சப்பட்ட காற்றானது கீழே வந்துட்டு பிஸ்டன் மறுபடியும் மேலே போகும்போது காற்றை முழுவதும் அழைச்சிக்கிட்டே போகுது. சரிங்களா? அப்போ கீழே வந்த இந்த கிராங்க் அரை சுத்து சுத்திங்களா, இன்னும் ஒரு அரை சுத்து இப்படி சுத்தும் போது இந்த பிஸ்டன் மேலே போகுது. அப்போ உறிஞ்சப்பட்ட காற்றை முழுமையாக அழைச்சிக்கிட்டே போகுது. இந்த டாப் லெவலுக்கு வரும் பொழுது அந்த கம்ப்ளீட்டாக உறிஞ்சின காற்றை முழுவதும் அழுத்திக்கிட்டே போகும் பொழுது அந்த காற்று அதிகபட்சம் வெப்பமடையுது. அப்ப அதிகபட்சம் வெப்பம் அடையும் போது அந்த வெப்பத்தோட முடிவுல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நடுவுல ஒரு நாசில்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு ஆட்டோமைசர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இது வழியா டீசல் தெளிக்குது. டீசல் தெளிச்சதுன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த அதிகமான காற்று வெப்பத்துல வெப்பம் அடைஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த நேரத்துல முடிவுல நாசில் டீசல் தெளிக்கும் போது கம்ப்ளீட்டா ஒரு ஃபயர், ஒரு வெடித்தல் நடக்குது. அப்போ அந்த வெடித்தல் நடக்கும் போது மேல வந்து பிஸ்டனை கீழே தள்ளுது. அந்த செயலுக்கு பேர் பவர். அப்போ கிராங்க்ஷாஃப்ட் இன்னும் ஒரு அரை சுத்து சுத்துது. அந்த கீழே வந்த பிஸ்டன் மறுபடியும் மேலே போகும் பொழுது இந்த எக்ஸாஸ்ட் வால்வு திறந்துக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸாஸ்ட் வால்வு திறந்துக்கிட்டு அந்த எரிஞ்ச புகை வெளியே, இது கடைசி செயல் எக்ஸாஸ்ட். அப்போ இந்த கிராங்க்ஷாஃப்ட் இன்னும் ஒரு அரை சுத்து சுத்தும். இந்த 4 செயல்கள் சக்ஷன், கம்ப்ரஷன், பவர், எக்ஸாஸ்ட், இந்த 4 செயல்கள் தான் ஒரு சைக்கிள் ஆஃப் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சக்தி உருவாக்குவதற்கான செயல்கள், இந்த 4 செயல் நடந்தாதான் ஒரு சக்தி உருவாகும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா சொல்றது? அப்ப அந்த ஒரு சக்தி எப்படி உருவாகுது, முதல்ல ஆரம்பிக்கிறது எப்படி சக்தி உருவாகுதுன்றதான் உங்களுக்கு முதல்ல நான் தெரியப்படுத்துறேன். அது கொஞ்சம் புரிஞ்சதுன்னா அப்படியே கொஞ்சமா நம்ம போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்போ இது ஃப்ளைவீல் 2 சுத்து சுத்துது, ஒரு சக்தி உருவாகும். இப்போ இந்த இன்ஜின்ல ஒரு சக்தி உருவாகிற விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சொன்னது வரல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா உங்களுக்கு? அடுத்து இது வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் ஆபரேஷன் சொல்றோம் இல்லைங்களா? ஒரு சைக்கிள் அல்லது ஒரு சுழற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சைக்கிள் தமிழ்ல சுழற்சின்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ஒரு சக்தி எப்படி உருவாகும்னு சொன்னேன். இப்போ நம்ம அந்த CISI என்ஜின் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? டீசல் என்ஜின், பெட்ரோல் என்ஜின், இதுக்கு கொஞ்சம் அடிப்படையில என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு CI என்ஜின் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் SI என்ஜின், அது ஸ்பார்க் இக்னிஷன் என்ஜின். இந்த கம்ப்ரஷன் இக்னிஷன் என்ஜின்ல பயன்படுத்துற எரிபொருள் பாத்தீங்கன்னா டீசல். அடுத்தது அந்த டீசல் பயன்படுத்துறோம் இந்த என்ஜின்ல. இந்த SI என்ஜின்ல பெட்ரோல் பயன்படுத்துறோம். இதுல ஏர் ஃபில்டர் உண்டு, இதுலயும் ஏர் ஃபில்டர் உண்டு. அடுத்தது ஏர் ஃபில்டர் காற்றை சுத்தப்படுத்தி அனுப்புறது. சரி, இந்த டீசல் உள்ள போகிறதுக்கான ஒரு அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிறது ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப் அப்படின்னு இருக்கும். ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்புக்குள்ள ஒரு 2, 3, 4 விதமான பம்ப் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் அந்த FIP ஃபியூயல் சிஸ்டம் சொல்லும்போது கொஞ்சம் கூடுதலா தகவலை பார்க்கலாம். இதுல இருக்கிறது கார்பரேட்டர் அப்படின்ற அமைப்பு. இந்த பக்கம் கார்பரேட்டர். சரிங்களா? இந்த ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப் டீசல் டேங்க்ல இருக்கக்கூடிய டீசலை இழுத்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்புக்கு வந்துட்டு, பம்ப்ல இருந்து நாசில் பைப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆட்டோமைசர் பைப்பு, அது வழியா தான் ஆட்டோமைசர் நாசில்
அட்டமைசர் அல்லது நாசில் அப்படின்னு சொல்லுவோம். இதை வழியா டீசல் உள்ள தெளிக்கும். இதான் அந்த ரூட். இப்போ இதுல இதே பெட்ரோல் வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கார்பரேட்டர் இருக்கு. கார்பரேட்ல இருந்து பெட்ரோல் போகும், ஏர் ஃபில்டர்னு சுத்தமான காற்று ரெண்டும் மிக்ஸ் ஆகி உள்ள போகுது இல்லைங்களா? அந்த உள்ள போற மிக்சர் ஃபியூயல் மிக்சர் கம்ப்ளீட்டா சக்ஷன்ல இழுக்கப்பட்டு திரும்ப கம்ப்ரஷன் அழுத்தப்படுது இல்லைங்களா? அந்த அழுத்தத்தோட முடிவில் மேலே இருக்கிறது ஸ்பார்க் பிளக் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். இந்த ஸ்பார்க் பிளக் தான் ஸ்பார்க்கை கொடுக்கும். அந்த ஸ்பார்க்குனால தான் பெட்ரோல் மிக்சர் எரியுது, ஃபயர் ஆகுது. இதுல வெறும் ஹீட்னால வருது. அதனால இதுல அதிகபட்சம் அழுத்தம் இருக்கும், கம்ப்ரஷன் இருக்கும். அப்போ அந்த நாசில் ப்ரெஷரும் அதிகமா இருக்கும். அந்த அழுத்தத்தை தாண்டி தெளிக்கிற அளவுக்கு ஹை ப்ரெஷர் இருக்கும் நாசில்ல. இதுல கம்மியான கம்ப்ரஷன் தான் இருக்கும். அதனால இங்க பெட்ரோல் இருந்ததுனால அப்போ இதுல அந்த பெட்ரோலை எரிய வைக்கிறதுக்கு அந்த கம்ப்ரஷன் முடிவுல ஒரு ஸ்பார்க் பிளக் வழியா ஸ்பார்க் வந்து தான் எரித்தல், வெடித்தல் நடக்கும், எரியறது நடக்கும். அதுதான் அதனாலதான் இது ஸ்பார்க் இக்னிஷன். ஸ்பார்க்னால இக்னைட் ஆகுது, எரிய வைக்கிறது. சரிங்களா? இந்த ஸ்பார்க் பிளக்ல ஸ்பார்க்கை வரவழைக்கிறதுக்கான அமைப்பு அதுக்கு முன்னாடி எங்க இருந்து அதுல ஸ்பார்க் வரும்னு கேட்டீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமைப்பு இக்னிஷன் காயில். அப்போ ஒரு பேட்டரியுடைய கரண்ட் இக்னிஷன் காயில் வந்துட்டு இக்னிஷன் காயில இருந்து தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து அந்த ஒவ்வொரு சிலிண்டருக்கும் இப்போ ஒரு சிலிண்டர், 2 சிலிண்டர், 3 சிலிண்டர், 4 சிலிண்டர், 6 சிலிண்டர்லாம் இருக்கு பெட்ரோல் இன்ஜின். அந்த ஃபயரிங் ஆர்டர் படி ஸ்பார்க்கை அனுப்புறதுக்காக தான் டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒன்று இருக்கு. இதுல இருந்து இது வழியா போயிட்டு தான் அந்த ஸ்பார்க் பிளக்கு போயிட்டு ஸ்பார்க்கை கொடுக்குது. சரிங்களா? இதுதான். அதாவது இதுக்கு எதுக்காக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு அடிப்படையில இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபர்தர் உட்பிரிவுகள், என்னோட பொருட்கள் இதுக்கு அதுக்கு வித்தியாசப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தரா இந்த சிஏ என்ஜின், எஸ்ஐ என்ஜின் சொன்னோம் இல்லைங்களா? கம்ப்ரஷன் இக்னிஷன் என்ஜின், ஸ்பார்க் இக்னிஷன் சொன்ன மாதிரி இதே என்ஜினை இன்னொரு விதத்துலையும் பிரிக்கலாம். எந்த விதத்தில் பிரிக்க? ஒரு சக்தி எப்படி உண்டாகுதுன்னு சொன்னேன். இதுக்கு 4 செயல்கள் நடக்குதுன்னு சொன்னாலே ஒரு சுழற்சி, ஒரு சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷன், சக்ஷன், கம்ப்ரஷன், பவர் அண்ட் எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே போல இந்த இன்ஜினை இன்னொரு விதத்தில் வகைப்படுத்துவாங்க. எந்த விதத்துலன்னு கேட்டீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் என்ஜின், 4 ஸ்ட்ரோக் என்ஜின். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 ஸ்ட்ரோக், 4 ஸ்ட்ரோக். இந்த 2 ஸ்ட்ரோக் என்ஜினுக்கும் 4 ஸ்ட்ரோக் என்ஜினுக்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம், தெரியப்படுத்துகிறேன். இந்த இதுதான் ஸ்ட்ரோக்குன்றது ஒன்றும் இல்லை, ஒரு வீச்சு தமிழில். அதுதான் ஸ்ட்ரோக். சக்ஷன் ஸ்ட்ரோக், கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், பவர் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இந்த 4 செயல்கள் நடக்கிறது தான் ஒரு சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷன். இந்த சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷன் நடக்கும்போது இந்த கிராங்க்ஷாஃப்ட், ஃப்ளைவீல் என்ன நடக்குதுன்றத ஒரு ஃபர்ஸ்டா பேசிக்கா ஒரு விதத்தில் சொல்லியிருக்கிறேன். இதுல ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் இதுல ஃபர்தரா இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் 2 ஸ்ட்ரோக் என்ஜின், 4 ஸ்ட்ரோக் என்ஜின் அப்படின்னு நான் தெரியப்படுத்திருக்கிறேன். அப்போ நீங்க 2 ஸ்ட்ரோக் என்ஜின்னா என்ன, 4 ஸ்ட்ரோக் என்ஜின்னா என்னன்றதை அதுக்குரிய பதில கொஞ்சம் சிந்தனை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அதை பற்றி விளக்கங்களோட இதை நம்ம அடுத்த வீடியோவில் தொடரலாம். நன்றி, வணக்கம்.